Hello friends, welcome to Kulanjiyappa IAS Academy. இன்னைக்கு நம்ம Tnpsc Upsc Mains 2022 கான வீடியோ டிஸ்கஷன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The topic today is Glasgow Summit. The Glasgow Summit ன்றது ஒரு climate change காலநிலை மாற்றத்துக்கான சம்மிட். இது வந்து 2021 நவம்பர் மாதம் நடைபெற்றது. அதை பற்றி தான் நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அந்த சம்மிட்டில் நடந்துச்சு, அதை பற்றி இந்தியாவோட ரோல் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். Major initiatives announced at the Glasgow Summit. Number 1, ending deforestation. Deforestationன்றது என்னன்னா காடு அழிப்பு இதை வந்து முற்றிலும் நிறுத்துறது தான் ஒரு முதன்மை நோக்கமாக அமைஞ்சது கிளாஸ்கோ சம்மிட்டில். பல நாடுகளும் இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இது ரிலேட்டடாக பார்ப்போம், என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். In the COP Conference of Parties 26 Climate Summits, first major deal, leaders at the COP26 Global Climate Conference have pledged to stop deforestation by 2030 to help slow climate change. அதாவது நிறைய நாட்டுகளின் தலைவர்கள் வந்து டீஃபாரஸ்டேஷன் காடழிப்பை வந்து நிறுத்துகிறோம். எப்போனா 2030க்குள்ளே காடழிப்பை நிறுத்தணும். அப்படி நிறுத்துறது மூலியம் காடழிப்பு நிறுத்துறது மூலயமா நம்ம காலநிலை மாற்றத்தை அதோட ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணலாம், பொறுமையாக்கலாம். According to the Global Forest Watch, in 2020, the world lost 258,000 square kilometers of forests. அதாவது 2020 பார்த்தீங்கன்னா 2,58,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆன காடுகள் வந்து அழிஞ்சிருக்கு உலகம் முழுக்க. Felling trees contributes to climate change because it depletes forests that absorb vast amounts of the warming gas carbon dioxide. அதாவது விழும் மரங்கள் வந்து காலநிலை மாற்றத்துக்கு வந்து பங்களிக்கிறது. ஏன்னா காடுகளில் இருக்க மரங்கள் தான் அப்சர்வ் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணுறது. இதனால் கீழே மரம் விழுறதுனால காலநிலை மாற்றம் வந்து சீக்கிரமாக ஏற்படுது. ஆனால் அது வந்து மனித குலத்துக்கு ரொம்ப எதிரானது. This agreement expands a commitment by 40 countries as part of the 2014 New York Declaration of Forests. New York Declaration of Forests is a voluntary and non-binding political declaration adopted in 2014. The declaration pledges to halt the rate of deforestation by 2020 and end it by 2030 and restore hundreds of millions of acres of degraded land. அதாவது நியூயார்க் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அது வந்து ஒரு வாலண்டரி, அதாவது தன்னார்வ மற்றும் நான் லீகலி பைண்டிங். அப்படின்னா சட்ட ரீதியாக எந்த இதுவும் இல்லை, அதாவது கட்டாயம் இல்லை. கண்ட்ரிஸ் அந்த ட்ரீட்டியை சைன் பண்ண கண்ட்ரிஸ் வந்து இந்த டிக்ளரேஷன் படி ஃபாலோ பண்ணுறது கட்டாயம் இல்லை. அதுதான் லீகலி பைண்டிங். இது வந்து 2014 நடைபெற்றது. இந்த அக்ரிமெண்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, காடு அழிப்பை வந்து பாதியாக்கணும் 2020க்குள்ளே. அதே மாதிரி 2030க்குள்ளே முற்றிலும் காடு அழிப்பை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ஏக்கர்களான டீக்ரேடட் லேண்ட்னா அழிக்கப்பட்ட லேண்டை வந்து மீட்டெடுக்கணும். இதுதான் அவங்களோட முதன்மை நோக்கமாக இருக்குது. நியூயார்க் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். Over 100 national leaders have pledged to halt and reverse deforestation and land degradation by the end of the decade. Brazil, where stretches of the Amazon rainforest have been cut down, was also among the signatories. அதாவது இந்த டீஃபாரஸ்டேஷனை எண்ட் பண்ணுற ப்ராசஸில் வந்து கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிஸுக்கு மேலே இதை வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து காடு அழிப்பை நிறுத்திடுறோம் இந்த டிகேட்குள்ளே, அதாவது 2030க்குள்ளே டோட்டலாக காடு அழிப்பை வந்து நிறுத்திடுறோம்னு ப்ளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. The pledge includes almost $19.2 billion of public and private funds to invest in protecting and restoring forests. Some of the funding will go to developing countries to restore damaged land, tackle wildfires and support indigenous communities. அதாவது இந்த நிதி உதவி, அதாவது $19.2 பில்லியன் நிதி உதவி வந்து இந்த டீஃபாரஸ்டேஷன் ப்ராசஸை நிறுத்துறதுக்கு வந்து பயன்படுத்த போகிறாங்க. இது மட்டும் அல்லாமல் இந்த நிதியை வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது முன்னேறும் நாடுகளுக்கும் உதவிகரமாக பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வைல்டு ஃபயர்ஸ் காட்டு தீயை கட்டுப்படுத்துறது மற்றும் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் வந்து உள்நாட்டு வகுப்பினர்கள், அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் டேமேஜ்டு லேண்ட், அழிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த நிதி உதவி பயன்படுத்திக்கலாம்.
Under the agreement, 12 countries pledged to provide $12 billion of public funding between 2021 and 2025 for developing countries to restore degraded land and tackle wildfires. இந்த ஒப்பந்தப்படி 12 நாடுகள் வந்து $12 பில்லியன் வந்து பொது நிதி உதவியாக 2021 2025 வரையும் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற கண்ட்ரிஸ் சச்சாஸ் இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து அவங்களோட சீரழிக்கப்பட்ட நிலங்களை வந்து மீட்டெடுக்கிறோம் மற்றும் காட்டு தீயை வந்து சமாளிக்கவும் பயன்படுத்திக்கலாம். Governments of 28 countries also committed to removing deforestation from the global trade of food, including animal husbandry and other agricultural products such as palm oil, soya and cocoa. These industries drive forest loss by cutting down trees to make space for animals to graze or crops to grow. 28 நாடுகள் வந்து டீஃபாரஸ்டேஷனை வந்து கட் பண்ணுறான்றாங்க. அதாவது உலகளாவிய வர்த்தகம் வந்து எதில் உணவு ரீதியான உலகளாவிய வர்த்தகத்தில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை வளர்ப்பு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா விவசாய பொருட்கள் சச்சாஸ் பாம் ஆயில், சோயா அண்ட் கோகோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா காடழிப்பு மூலியமாக தான் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இதை கூட ரெடியூஸ் பண்ணுற மாதிரி 28 கண்ட்ரிஸ் வந்து சம்மதிச்சிருக்காங்க. இந்த காடழிப்பை நிறுத்துறது மூலயமா நம்ம வந்து போதுமான நிலங்கள் வந்து நம்மளோட அனிமல்ஸ் மிருகங்களுக்கு வந்து கிரேஸ் பண்ண மேய்ச்சல் நிலங்கள் வந்து நிறைய உருவாகும். இதனால் அந்த மாதிரி நிலத்தில் பயிர்களும் நம்ம நிறைய வளர்க்க முடியும். இதனால் நம்மளோட அக்ரிகல்ச்சரும் மேம்படும். இதனால் நம்ம அக்ரிகல்ச்சர் மேம்படுறதுனால நம்ம பொருளாதாரமும் மேம்படும். More than 30 of the world's biggest financial companies have also promised to end investments in activities linked to deforestation. அதாவது 30 நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்களும் அவங்க வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து டீஃபாரஸ்டேஷனுக்கு லிங்க் பண்ணுற காடழிப்பு மூலயமா சில நிறுவனங்களும் வந்து உருவாகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் உலகம் முழுக்க. இதனால தான் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுது. இந்த 30 கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க காடழிப்பில் லிங்க் பண்ணாமல் நாங்கள் கம்பெனிஸ் பண்ண மாட்டோம். ஸோ தட் அவங்க க்ரீன் ரூட்டில் போகிறாங்க. Though the environmental experts have welcomed the move, they have also warned on how a previous deal in 2014 had failed to slow deforestation at all. Reducing methane emissions. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து எண்டிங் டீஃபாரஸ்டேஷன். இப்போ ரெண்டாவது என்ன அப்ஜெக்டிவ்னா வேர்ல்டு லீடர்ஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ்கோ சம்மிட் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் மீத்தேன் எமிஷன்ஸ். While the main focus of efforts to curb global warming has been on carbon dioxide, experts point out that cutting methane emissions could be one of the most effective interventions to reduce near-term global warming. Although there is more carbon dioxide in the atmosphere and it sticks around for longer, individual methane molecules have a more powerful warming effect on the atmosphere than single carbon dioxide molecules given their higher global warming potential. அதாவது அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய இருக்குது, மீத்தேனும் இருக்குது. ஆனால் பயங்கர பொட்டன்ஷியல் உள்ளது பார்த்திங்கன்னா மீத்தேன் தான், கார்பன் டை ஆக்சைடை இல்லை. அதனால் மீத்தேன் அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால ரொம்ப ஹியூமன் ஹெல்த்துக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம், வல்லுநர்கள்லாம். தி குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் greenhouse gas is its ability to trap extra heat in the atmosphere over time relative to carbon dioxide. இந்த மீத்தேன் வந்து எமிஷன்ஸ்னால குளோபல் வார்மிங்கும் அதிகம் ஏற்படுது. குளோபல் வார்மிங்னா உலக வெப்பமயம் ஆகுதல், அதுதான். மீத்தேன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பொட்டன்ட் greenhouse gases and is responsible for a third of current warming from human activities. Some of the major sources of methane emissions include animal husbandry, landfill waste, oil and gas production. அதாவது இந்த மீத்தேன் பார்த்திங்கன்னா அது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ். இந்த மீத்தேன் வந்து எந்த மூலப்பொருட்கள்லேருந்து வருதுன்னா மீத்தேன் எமிஷன்ஸ் உமிழ்வுகள் பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை வளர்ப்பு, லேண்ட்ஃபில் வேஸ்ட் நில வேஸ்ட், ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி, இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இந்த கீழே இருக்க பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து கொஸ்டினாக போடலாம். வாட் ஆர் தி மேஜர் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது அனிமல் ஹஸ்பண்டரி, லேண்ட்ஃபில் வேஸ்ட், ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் இது மூணையும் நம்ம வாக் பண்ணுற மாதிரி வரும். டிஎன்பிஎஸ்சி ஒரு யூபிஎஸ்சிக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The US and the European Union have announced a global partnership to cut emissions of the greenhouse gas methane by 2030. The Global Methane Pledge aims to slash methane emissions by 30% by 2030 compared with 2020 levels. அதாவது குளோபல் மீத்தேன் பிளட்ஜ்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா மீத்தேனை வந்து 30%
பை 2030 வந்து ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க 2020 லெவல்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோபல் மீத்தேன் பிளட்ஜ் வாஸ் லான்ச்ட் பை US அண்ட் யூரோப்பியன் யூனியன். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த மீத்தேன் எமிஷன்ஸை வந்து 30% வந்து 2030 குறைச்சிடணும். இது ஒரு செகண்ட் பாயிண்ட். இது ரெண்டும் தான் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Nearly 90 countries have pledged support to this US and European Union led effort. The global methane pledge, first announced in September, now covers emissions from 2/3 of the global economy. While Brazil, one of the 5 biggest emitters of methane, has signed up, 3 other large emitter nations, Russia, China and India, have not signed up. இதில் இந்த குளோபல் மீத்தேன் பிளட்ஜில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணிங்கன்னா, இந்தியா வந்து இந்த பிளட்ஜை வந்து சைன் பண்ணலை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சைனாவும் ரஷ்யாவும் சைன் பண்ணல. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக இந்தியா ஜாயின் பண்ணல, அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசிலியன்ட் இன் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் விச் வாஸ் லான்ச்ட் இன் தி கிளாஸ்கோ சம்மிட். India has launched the Infrastructure for Resilient Island States initiative for developing the infrastructure of small island nations. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்தியா தான் இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசிலியன்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது உள்கட்டமைப்பு ஃபார் தாங்கக்கூடிய ஐலாண்ட் நேஷன், தீவு நாடுகளுக்கு தாங்கக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பை தான் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் becomes critical given that these small island nations remain the most vulnerable countries facing the biggest threat from climate change. They face an existential threat due to climate change. அதாவது இந்த சிறிய தீவு நாடுகள் பார்த்திங்கன்னா அவங்க தான் மிகவும் பாதிக்கப்படுறாங்க இந்த climate change, காலநிலை மாற்றத்தினால, பருவநிலை மாற்றத்தினால. அதனால தான் இந்தியா வந்து தன்னால் முயன்ற ஹெல்ப்புக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், IRIS is a part of the Coalition for Disaster Resilient Infrastructure Initiative. இந்த இனிஷியேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசிலியன்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒன் ஆஃப் தி பார்ட் தான் இந்த இனிஷியேட்டிவ். இப்போ வந்து கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்ப்போம். It is a multi-stakeholder global partnership of national governments, UN agencies and programs, multilateral development banks and financing mechanisms, the private sector and knowledge institutions, launched at the UN Climate Action Summit of 2019. It aims to promote the resilience of new and existing infrastructure systems to climate and disaster risks in support of sustainable development. அதாவது இந்த கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 2019 UN கிளைமேட் ஆக்ஷன் சப்மிட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் இது வந்து இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மற்றும் ஏற்கனவே இருக்கின்ற உள்கட்டமைப்பு அமைப்புகள், இது கிளைமேட் அதாவது காலநிலை மற்றும் டிசாஸ்டர் ரிஸ்க் அதாவது பேரழிவு ஆபத்துக்கள் தொடர்பான உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும், நிலையான மேம்பாட்டையும் உருவாக்கணும். இதுதான் இதோட முதன்மை நோக்கம். நெக்ஸ்ட், the new initiative is the result of cooperation between the India, UK and Australia and included the participation of leaders of small island nations such as Fiji, Jamaica, Mauritius. இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து இனிஷியேட்டிவாக வந்து டோட்டலாக 3 countries லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா ப்ளஸ் 2 countries, இந்தியா ப்ளஸ் UK அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த 3 countries வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரீசிலியன்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். The initiative would involve setting up norms and standards for resilient infrastructure in small island states and coastal areas. The initiative would focus on building capacity, having pilot projects in small island developing states, promotion of quality infrastructure in the small island states will benefit both lives and livelihoods in such states. அதாவது இந்த திட்டத்தின் மூலியமாக சிறிய தீவுகள் கொண்ட நாடுகளுக்கான உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறது மூலயமா அவங்களோட வாழ்வும் ப்ளஸ் வாழ்வாதாரமும் மேம்படுத்தும். அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை இந்தியா, UK அண்ட் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஆஸ்திரேலியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஸ்பேஸ் ஏஜென்சி ISRO, Indian Space Research Organization, will build a special data window for the small island nations to provide them timely information about cyclones, coral reef monitoring, coastline monitoring through satellite. அதாவது இந்த இனிஷியேட்டிவ் மூலயமா இந்தியாவோட ஸ்பேஸ் நிறுவனம் தெரியும்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இஸ்ரோ வந்து அவங்களுக்கான தகவல், அதாவது அந்த சிறிய தீவுகள் நாடுகளுக்கான சைக்ளோன்ஸ், அதாவது இது புயல், கோரல் ரீஃப் மானிட்டரிங், கோஸ்ட்லைன் மானிட்டரிங் த்ரூ சேட்டலைட், அதாவது அவங்களுக்கான
இந்த மாதிரி கண்காணிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்கு இஸ்ரோ வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். இப்போ இந்த ஐரிஸ் ஸ்கீமில் வந்து அந்த ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸுக்கான அந்த கோஸ்ட் லைன் மானிட்டரிங், கோரல் ரீஃப் மானிட்டரிங்லாம் எந்த நிறுவனம் பண்ணுறது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாசா இல்லைனா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி நம்மளை ட்விஸ்ட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம அலர்ட்டாக வந்துட்டு இஸ்ரோ தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். The initiative will make it easy for small island developing states to mobilize technology, finance and necessary information faster and more effectively. இந்த திட்டத்தின் மூலயமா அந்த சிறிய தீவுகள் நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து தொழில்நுட்பத்தை அணிதிரட்ட முடியும், நிதியும் அவங்களால அணிதிரட்ட முடியும். இதனால் போதுமான தகவலும் அவங்களுக்கு வேகமாகவும் பயனுள்ளதாகவும் அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பார்ப்போம். One Sun, One World, One Grid. One Sun, One World, One Grid. It has been launched and it is an evolution of the International Solar Alliance. It is a drive to foster interconnected solar energy infrastructure at a global scale. இந்த One Sun, One World, One Grid இந்த இனிஷியேட்டிவ் எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி மூலிமா கிடைக்கிற எனர்ஜி, அதோட உள்கட்டமைப்பை வந்து உலக அளவு வந்து மேம்படுத்துறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். This initiative aims to tap solar energy and have it travel seamlessly across borders. The initiative will work towards accelerating the making of large solar power stations and wind farms in the best locations to link together by continental scale grids crossing national borders. Over 80 countries have endorsed the One Sun Declaration. This initiative will bring together an international coalition of international governments, financial organizations, and power system operators. Realizing One Sun, One World, One Grid through interconnected green grids can be transformational, enabling all the nations of the world to meet the targets of the Paris Agreement to prevent dangerous climate change, to accelerate the clean energy transition, and to achieve the sustainable development goals. These efforts can stimulate green investments and create millions of good jobs. By sharing the sun's energy, the nations can help build a more peaceful and prosperous world. அதாவது இந்த சூரிய மூலயமா கிடைக்கிற எனர்ஜி மூலயமா நம்ம வந்து க்ளீன் எனர்ஜியை வந்து பயன்படுத்த முடியும். க்ளீன் எனர்ஜி பயன்படுத்துகிற மூலயமா நம்ம வந்து பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2031 நம்ம ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு பிரகாசமாக அமையும். இது மூலயமா நம்மளுக்கு வந்து பசுமையான முதலீடுகளை வந்து நம்ம இன்வால்வும் பண்ண வைக்கலாம். இது மூலயமா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அமையும். வே ஃபார்வர்ட் ஃபார் இந்தியா. இந்த கிளாஸ்கோ சம்மிட்டில் வந்து இந்தியா வந்து எதை வந்து முன்னோக்கி செல்லலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். India should take up the leadership role. Given the global repercussions of climate change, India should participate in global efforts to draw up technological, socio-economic and financial policies and requirements to demonstrate a commitment to the 1.5 degrees Celsius goal. It should take up the lead in ensuring the voice of the developing and underdeveloped countries are heard in the climate change negotiations. Okay friends, இதுதான் இன்னைக்கான மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா whether India can achieve its pledges announced at Glasgow Climate Change Summit 2021. Discuss. Write this for 250 words and the question carries 15 marks. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் கீழே இருக்க மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து காமன் தான், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும். டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 1 ஆகட்டும் டெஃபினட்டாக இந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த கேள்வி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்ன்ற டாப்பிக்கில் வருது சிலபஸ் படி பார்த்திங்கன்னா. அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம டேட்டா வந்து உங்களுக்கு அடிக்குவேட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பிடிஎஃப்பும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லெட்ஸ் see you all in the next video. Thank you.